பாருங்க, ஒரு முகவர் துணி விற்பனையில் 2.5% கமிஷன் பெறுகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு ரூபாய் 12.50 கமிஷன் கிடைத்தால், அன்று அவர் மூலம் விற்கப்பட்ட துணியின் மதிப்பென்ன? அப்படின்னு கேட்குறாங்க. An agent gets a commission of 2.5% on the sales of a cloth. If on a certain day he gets rupees 12.5 as commission, the cloth sold through him on the day is what? ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் அப்படி பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எவ்வளோ நடந்திருக்கும்? சேல் எப்போவுமே 100% தான் நடக்கும் இல்லையா? அதுலேருந்து தான் உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ 100%. அப்போது அவன் கொடுத்துருக்கிறது 2.5%க்கான ஈக்குவல் வேல்யூ ₹12.50. அதுலேருந்து 1% கண்டுபிடிக்க முடியுமா? 2.5% இதுக்கு நிகரான மதிப்பு என்ன இருக்குது? 2.5%ன்றது அவன் வாங்குற கமிஷனோட வேல்யூ. அது வந்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ₹12.50 அவனுக்கு கமிஷனாக கிடைச்சிருக்கு. அது ரூபாயில் சொல்கிறாங்க. அதவே வந்து சதவீதத்தில் சொல்லணும்னா 2.5%. அதுலேருந்து 1% கண்டுபிடிக்க முடியுமா? சரி, சிம்பிளாக இப்போ ஒரு கொஸ்டின். இப்போ 20% வந்து ஒரு ₹40 அப்படின்னு சொன்னால் 1% என்ன வரும்? 20% வந்து ₹40னா அப்போ 1% வந்து ₹2 சொல்கிறீங்களா? இப்போ அதே மாதிரி தான் 2.5%ன்றது 12.50 அப்படின்னா 1%தோட மதிப்பு என்ன? நீங்கள் 20% இஸ் ஈக்குவல் டு ₹40 அப்படின்னா அந்த 40 வந்து 20ஆல் வகுத்தீங்கன்னா 1% கிடைச்சிடும் இல்லையா? இப்போ 20%க்கு பதிலாக 20xன்னு வச்சோம்னா 20x ₹40னா எக்ஸோட மதிப்பு வந்து 40/20 இதை அடித்தோம்னா 2 அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கணும் இதானே? இதுவே வந்து 20% அப்படின்னா இப்போ எனக்கு இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது 1% அப்படின்னாலும் பர்சன்டேஜ்னாலும் ஒன்று தான். அதை அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு 40 அப்படின்னா அப்போ எனக்கு 1%தோட மதிப்பு வேணும்னா 40/22 அதே தானே வரப்போகுது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2.5% அப்படின்றது ₹12.50னா 1% என்ன வரும்? ₹12.50 டிவைடட் பை 2.5 வருதா? அப்போ இதை அடித்தோம்னா என்ன வரும்? 5. அப்போ 1% வந்து 5 அப்படின்னா நான் எப்பவுமே சொன்னேன் சேல்ஸ் வந்து 100% தான் இருக்கும். சேல்ஸ் வந்து 100% தான் இருக்கும். அந்த சேல்லேருந்து தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அப்போது 5 × 100 அப்படின்னு போட்டால் ₹500. அப்போ சேல் எவ்வளோக்கு நடந்திருக்குன்னா ₹500. சிம்பிளாக போட்டுடலாம். இது புரிஞ்சுக்கிட்டாவே போதும். 2.5% கொஸ்டினில் எப்போவுமே பர்சன்டேஜில் என்ன பண்ணுவான்னா ஒரு பர்சன்டேஜுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ கொடுத்துருவான். நீங்கள் என்ன கொஸ்டினாக இருந்தாலும் சரி பர்சன்டேஜில் நீங்கள் 1% கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவன் கொஸ்டினில் என்ன கேட்குறானோ அந்த பர்சன்டேஜ் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும்.